ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909. மோதல் முடிவுக்கு வந்துள்ளதால் IPL கிரிக்கெட் தொடர் மீண்டும் தொடங்க உள்ளது. 16ஆம் தேதியே போட்டிகளை மீண்டும் தொடங்க BCCI திட்டமிட்டிருக்கிறது. IPL தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிய சூழலில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒரு வார காலம் போட்டிகள் தள்ளி வைக்கப்பட்டன. தற்போது இரு நாடுகளுக்கு இடையே மோதல் முடிவுக்கு வந்துள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இனிப்பான செய்தி கிடைத்துள்ளது. தொடரை கூடுமானவரை விரைவில் தொடங்கும் வகையில் IPL அணிகள் தங்களுடைய வீரர்களை 13ஆம் தேதிக்கு முன்னதாக மீண்டும் அழைக்க BCCI தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 16ஆம் தேதியே IPL போட்டிகளை தொடங்க BCCI திட்டமிட்டிருந்தாலும் இறுதி முடிவு தற்போது வரை எடுக்கப்படவில்லை. இருப்பினும் மே 30ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் வகையில் அட்டவணை தயாரிக்க BCCI முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சண்டை முடிவுக்கு வந்தாலும் எல்லையோர மாநிலங்களில் உஷார் நிலை உள்ளதால் சென்னை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய 3 நகரங்களில் மட்டும் போட்டியை நடத்தி முடிக்கவும் BCCI திட்டமிட்டுள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய 2 மாநிலங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் போட்டியை நடத்தலாமா என்ற கேள்வியும் BCCI நிர்வாகிகள் மத்தியில் உள்ளது. எது எப்படியோ கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த IPL போட்டிகள் மீண்டும் தொடங்கவிருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ரிஷப் பண்டும் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடற்தகுதி பிரச்சனைகள் காரணமாக கேப்டன் பதவிக்கு பும்ராவின் பெயர் ஆலோசிக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. அதேபோல் கில் ஏற்கனவே இந்திய அணி பயிற்சியாளர் கம்பீரையும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரையும் சந்தித்து எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் அவர் வரும் 23 அல்லது 24ஆம் தேதியில் கேப்டனாக அறிவிக்கப்படுவார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் முன்னணி வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கும் சூழலில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு விராட் தேவை என்று மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் கேப்டனும் தலைச்சிறந்த பேட்டருமான பிரையன் லாரா இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் முடிவை BCCI இடம் விராட் தெரிவித்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் கோலி நிச்சயம் ஓய்வு பெற மாட்டார், அவரது முடிவை கைவிட வைக்கப்படுவார் என்று லாரா கூறியுள்ளார். மேலும் கோலி இனிமேல் விளையாடப் போகும் டெஸ்ட் போட்டிகளில் 60க்கும் மேற்பட்ட சராசரியுடன் ரன்களை குவித்து சிறப்பாக பரிணாமிப்பார் என்று லாரா ஆருடம் கூறியுள்ளார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.